வணக்க மக்களே, வெல்கம் டு த ஃபென்சஸ் ஷோ. இன்னைக்கு ஷோவில் நம்ம பார்க்க போகிறது இன்சீடியஸ் ஃப்ரான்ச்சைஸ்லேருந்து வந்திருக்கக்கூடிய அவுட் ஆஃப் த ஃபர்தர் அப்படின்ற படத்தோட ரிவ்யூ. இந்த படம் தமிழ் டப்பிங்கோட தேட்டர்ஸில் அவைலபிளாக இருக்குது. இந்த படம் ஃபர்தர் அப்படின்ற ஒரு உலகத்தை மையமாக வச்சு அமைக்கப்பட்ட ஒரு பேய் படம். ஃபர்தர் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, அதாவது இறந்தவங்களோட உலகத்துக்கும் வாழ்கிறவங்களோட உலகத்துக்கும் இடைப்பட்ட இருக்கக்கூடிய ஒரு உலகம். ஸோ அதை சுற்றி தான் இந்த கதையே நகருது. நம்ம ஹீரோயின் ஒரு டென்டிஸ்டாக இருக்காங்க, தன்னோட பொண்ணோட ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தூங்குனா பயங்கரமான அமானுஷ கனவுகள் அப்படின்றது வந்துகிட்டே இருக்கு. அண்ட் அது வழியா நிறைய டிஸ்டர்பிங்கான விஷயங்கள் அப்படின்றதுமே நடக்குது. இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும் போது ஒரு கட்டத்தில் அவங்களால தாங்கவே முடியல. ஸோ அதை பற்றிய உண்மைகளை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்க தெரிஞ்சுக்கிட்ட உண்மைகள் என்னென்ன, இதுக்காக அந்த கனவுகள் வருது, அவங்களுக்கு இருக்கக்கூடிய பவர்ஸ் என்னென்ன, அதனால என்னென்ன ஆபத்துகள் வருது, டுவர்ட்ஸ் எண்ட் என்ன ஆகுதுன்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டாண்ட் அலோன் மூவி தான். பட் இருந்தாலும் சின்ன சின்ன கனெக்ஷன்ஸ் அப்படின்றது ப்ரீவியஸ் பார்ட்ல இருந்து கொடுத்துருப்பாங்க. பட் அது தெரியாம கூட நீங்க இந்த படத்தை பார்க்கலாம் தாராளமா அப்படின்னே சொல்லுவேன். ஆரம்பத்தில் அந்த ஹாரர் ஜென்ரேஷன் அப்படின்றதெல்லாம் உண்மையிலே ரொம்ப ரொம்ப நீட்டாவே இருந்துச்சு. அதுலேயும் எதுக்காக இதெல்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வியை சூப்பராகவே எழுப்பியிருந்தாங்க. நம்ம ஹீரோயின் ஒரு டென்டிஸ்ட் அப்படின்றதுனாலேயே அந்த டென்டல் ரிலேட்டடான சில டிஸ்டர்பிங் சீன்ஸ் வச்சிருப்பாங்க. அதுவுமே ரொம்ப ரொம்ப நீட்டாவே இருந்துச்சு. ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம ஹீரோயின் யாரு, அவங்களுக்கான அந்த பவர் என்ன, அவங்களுக்கான அந்த பர்பஸ் என்ன, இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமாட்டு இந்த கதை ரொம்ப நார்மலான ஒரு ஃப்ளோல தான் போச்சு அப்படின்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் கிளைமேக்ஸ் அப்படின்றதெல்லாம் ரொம்ப எதிர்பார்த்த மாதிரியான ஒரு வேலை தான் முடிச்சிருந்தாங்க. பெரிய லெவலில் சுவாரஸ்யம் அப்படின்றது அந்த லேட்டர் பார்ட்ஸில் கம்மியாக தான் இருந்துச்சு. பட் ஓவரால் ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் பார்க்கும்போது கண்டிப்பாக ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கறதுக்கு ஒரு ஒர்த்தான ஹாரர் மூவி தான். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.8 அவுட் ஆஃப் 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் கோரினஸ் அப்படின்றது இருக்கும். மற்றபடி பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.